ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் சுட சுட அருமையான சுவையில் மசாலா முட்டை போண்டா செய்வது எப்படி, ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த முட்டை போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மசாலா முட்டை போண்டா செய்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கணும். வெங்காயம் பகுதி அளவு வதங்கினா போதும். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்கிறனால இந்த பொட்டேட்டோ எக் போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கணும். ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா முட்டை போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. 4 முட்டை இருந்தால் போதுங்க. இந்த முட்டை போண்டாவை ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். மீடியம் சைஸில் இருக்க 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை மசாலா கூட சேர்த்துடணும். வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம மசாலாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா கொலகொலப்பாக இருந்ததுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் முட்டை போண்டா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொலப்பாக பிசைஞ்சுக்கணும். கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி முதவே அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். நான் மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருந்தேன்.
இந்த மாவு பிசைகிறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. கட்டிகள் இல்லாமல் மாவை பிசைஞ்சாச்சு. எடுத்து ஊற்றும் போது ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இதுதான் சரியான பதம். இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். மாவு தண்ணி மாதிரி இருந்ததுன்னா முட்டையில் ஒட்டாது. நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த 1 கப் அளவு மாவு 5 முட்டைக்கு கரெக்டாக இருந்தது. எல்லா முட்டையும் 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பகுதியை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இருந்து எந்தளவு உங்களுக்கு முட்டைக்கு மசாலா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு சின்ன தோசை போல் தட்டிக்கங்க. விரிசல் இல்லாமல் தட்டினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எடுத்து மசாலாக்குள்ளே வச்சுட்டு முட்டை வெளியில் தெரியாத அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ நமக்கு மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா முட்டையும் மசாலாக்குள்ளே வச்சு உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் உருட்டி வச்சிருக்க மசாலா முட்டையை மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கணும். மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு மாவில் முக்கி எடுத்துக்கங்க. எண்ணெயில் போட்டுடலாம். நான் 2 முட்டை போண்டாவாக தான் பொரிச்செடுக்க போகிறேன். போண்டாவை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. உடனே திருப்பி விட்டோம்னா போண்டா உடஞ்சிரும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மேல் மாவு மட்டும் நமக்கு வேகணும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொட்டேட்டோ எக் போண்டா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சால்னா அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான முட்டை போண்டா ரெசிபி. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான முட்டை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.